சென்னை எழும்பூர் தொகுதி 58வது வார்டுக்குட்பட்ட கண்ணப்பர் திடல் பகுதியில் கடந்த 28 ஆண்டுகளாக குடியிருப்பு இன்றி வசித்து வந்த 114 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் புதிய குடியிருப்பு அரசாணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ராயபுரம் மூலகொத்தளம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிடத்தில் சுமார் 114 குடும்பங்களுக்கு அரசாணைகளை வழங்கினார். இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், PK சேகர் பாபு, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பரந்தாமன், மேயர் பிரியா ராஜன், துணை மேயர் மகேஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS ரவிச்சந்திரன், எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர், வடக்கு பகுதி செயலாளர் வேலு உள்ளிட்ட மாவட்ட, பகுதி, வட்ட திமுக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். மனிதர்கள் எப்படி ஒட்டுமொத்தமா ஒரே இடத்தில் வாழக்கூடிய ஒரு சூழலே இல்லாத ஒரு மோசமான சூழல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் 2021 தேர்தலில் வேட்பாளராக இங்க வந்தபோது, வாக்கு சேகரிக்க வந்தபோது, இங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் எல்லாம், தாய்மார்கள் எல்லாம், நாங்கள் எப்படி இருக்கிறோம், என்னை பாருங்கள் உள்ளே என்று அழைத்து அந்த இடத்தை கொண்டு சென்று காட்டினார்கள். பிறகு வெற்றி பெற்று திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பிறகு நான் நிச்சயமாக உங்களுக்கு முறையான ஒரு சுகாதாரமான பாதுகாப்பான வீடுகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வேன் என்று என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தேன். அதை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு பல்வேறு தங்கள் கலந்தாய்வு கூட்டங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து சட்டமன்றத்தில் பேசி, பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இவற்றை நீங்களே உங்கள் திருக்கரங்களால் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களை கேட்டபோது, இந்த மக்களுக்கெல்லாம் அயர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்டில் ஒரு ஸ்பெஷல் கேஸாக எக்ஸெப்ஷன் செய்து கொடுத்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் கொடுத்தால் சரியா இருக்கும் என்று வேண்டுகோள் வைத்தேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு இதே பகுதிக்கு இந்த 114 பயனாளிகளுக்கு அனைவருக்கும் அவரே வழங்கி சென்றிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரியது. நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களிலிருந்து தொண்டர் வரை தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தால் அவற்றை நிறைவேற்றி காட்டுவார்கள் என்பதற்கு நாட்டு மக்களுக்கு இந்த நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு